எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, எப்பயாவது சிரிக்கிறதுக்காவது பல பாரங்களை இவர்கள் சுமக்க வேண்டியது இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. தனுசு ராசி சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிற மனசு, ஆனா யாரும் கட்டுப்படுத்தினா அந்த கட்டுப்பாடுக்கு அடங்காத ஒரு துடிப்பு. ஏதோ ஒன்று, ஆனால் ஒரு கெட்ட சக்தி நம்மளை தடுக்குது, கெட்ட பார்வை என் மேலே பற்றுக்கு படுது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இருந்தாலும் கூட அது உண்மையிலேயே திருஷ்டி தானா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் நம்மளை விட்டு கடந்து போயிடுது. நமக்கு கிடைச்சது நிலைக்காமல் போயிடுது, கிடைக்க வேண்டியது கிடைக்காமலே போயிடுது. கல்யாண மண்டபம் தான் வாடகை கரெக்டாக கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் யாரையும் கட்டுப்படுத்த நினைப்பதில்லை. இவர்கள் யாரையும் கட்டுப்படுத்தினால் கட்டுப்படுவதும் இல்லை, கட்டுப்படுத்துவர்களை கூட வைத்துக் கொள்வதும் இல்லை. தனுசு ராசிக்காரர்கள் திருஷ்டி பாதிப்பில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையில கடினமான சூழலில் இருந்தாலும் சரி, பொய் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பொய் பேசி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய் பேசுவர்கள் இடத்துல மூஞ்சியில் அடிச்ச மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிட்டு போயிடுவாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கண் திருஷ்டி சீரிஸ் பேசிட்டு இருக்கோம். தனுசு ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில பெயர்ச்சி நல்லா இருக்கு, யோகமான சூழல் இருந்தாலும் சில விஷயம் இவங்க கை நழுவி போயிடுது. இதுக்கு கண் திருஷ்டி காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னா என்னென்ன காரணத்தினால இவங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுது சார்? காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. பொதுவாக தனுசு ராசியோடைய குணம் எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, எப்பயாவது சிரிக்கிறதுக்காவது பல பாரங்களை இவர்கள் சுமக்க வேண்டியது இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. தனுசு ராசி சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிற மனசு, ஆனால் யாரும் கட்டுப்படுத்தினா அந்த கட்டுப்பாடுக்கு அடங்காத ஒரு துடிப்பு. இந்த ரெண்டுக்கும் இடையில் தனுசு ராசிக்காரர்கள் அவங்களுடைய சுதந்திரத்தை தேடி, அவங்களுடைய சந்தோஷத்தை தேடி, அவங்களுக்காக வாழணும் அப்படின்னு நினச்ச நாட்களை விட குடும்ப உறவுகளுக்காக, அந்த இணைப்புகளுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இவர்களுக்கு வரும்போது அதற்காக மெனக்கிடக்கூடிய, அதற்காக அவர்கள் சிரமப்படக்கூடிய, அதற்காக அவங்க பெயினை ஏற்றுக்கக்கூடிய அந்த வழி, அந்த வழியினுடைய போராட்டம், அதை கடந்து வரக்கூடிய காலம், அதுக்கே ஏகப்பட்ட உழைப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட நேரத்தை அவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு இடையில் இதனுடைய உழைப்பும் இந்த நேரத்தையும் மற்றவங்க அதனுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்காம, அவனுக்கு என்னடா, அவங்களுக்கு என்ன, அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய தடைகள் வாழ்க்கையில். நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதகம் பார்க்குறோம், கிரகங்களுடைய அமைப்புகள் நல்லா இருக்குது, பெயர்ச்சி நல்லா இருக்குது, இந்த வருஷம் திடீர் அதிர்ஷ்டம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒன்று, ஆனால் ஒரு கெட்ட சக்தி நம்மளை தடுக்குது, கெட்ட பார்வை என் மேலே பற்றுக்கு படுது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இருந்தாலும் கூட அது உண்மையிலேயே திருஷ்டி தானா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் நம்மளை விட்டு கடந்து போயிடுது. நமக்கு கிடைச்சது நிலைக்காமல் போயிடுது, கிடைக்க வேண்டியது கிடைக்காமலே போயிடுது. உங்களுக்கு எழுதப்பட்டது என்றாவது ஒரு நாள் சேரும். அன்று வரை நான் வாழணுமே, அந்த என்றாவது ஒரு நாள் வரை இன்றுக்கு நான் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தனுசு தவிக்கும் பொழுதுதான் திருஷ்டி பாதிப்பிற்கு தனுசு அதிகம் ஆட்பட்டு இருக்கிறது. தனுசு காலச்சக்கரத்திற்கு பாக்கிய ராசி, 9வது ராசி, குருவை அம்சமாக கொண்ட ஒரு ராசி. குருனா அறிவு, குருனா பெருந்தன்மை, குருனா இரக்க சுபாவம், குரு அப்படி என்றால் செல்வம், குரு என்றால் புத்திரர்கள், பெரிய மனுஷையா, பெரிய மனசியா அப்படின்னு சொல்றது. தனுசு ராசியை அம்சமா பெற்றவர்களுக்கு மனசு வீடு மாதிரி இருக்காது, மனசே கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும். யார் வேணாலும் தங்கலாம், எப்பயுமே திறந்திருக்கும், எப்பொழுதுமே பிறருக்கு சர்வீஸ் செய்வதற்கான ஒரு குணத்தோடு இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய குணமே, அந்த இரக்க சுபாவமே இவர்களுக்கு பின்னாடி பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடிய சூழலெல்லாம் விதி இவர்களுக்கு ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய மனசு வீடு இல்லை, கல்யாண மண்டபம் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த மனசுல எல்லாருமே தங்கி அவங்கள வாழ்த்திட்டு போகலாமே, எதனால திருஷ்டி பாதிப்பு ஏற்படுது சார்? கல்யாண மண்டபம் தான் வாடகை கரெக்டாக கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் யாரையும் கட்டுப்படுத்த நினைப்பதில்லை. இவர்கள் யாரையும் கட்டுப்படுத்தினால் கட்டுப்படுவதும் இல்லை, கட்டுப்படுத்துவர்களை கூட வைத்துக் கொள்வதும் இல்லை. தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சுதந்திர பிரியர்கள். இவங்க வாழ்க்கையில் நான் இதை வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், இதை அச்சீவ் பண்ணிட்டேன், இது எனக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்க போகுது, கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு பிறருக்கு காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இவர்களுடைய ஃப்ரீடம், இவர்களுடைய சுதந்திரம், என்னடா அவன் ஜாலியாக இருக்கான், எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது, 1008 பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம், ஆனாலும் ஒன்றும் தெரியலையே, கண்டுபிடிக்க முடியலையே, இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு ஃப்ரீடமாக இருக்காங்களே
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவ்வளவு சுதந்திரமாக இவர்கள் இருக்கிறார்களே, இவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சோம், கட்டுப்படலையே. இதை சொல்லி இவர்களை துன்பப்படுத்தலாம்னு நினைச்சோம், துன்பப்படலையே. இதை சொல்லி இவர்களை காயப்படுத்தலாம்னு நினைச்சோம், காயமே படலையே. இதை சொல்லி இவர்கள் ஆறுதலாக பேசுவாங்க, நம்மகிட்ட வந்து கெஞ்சுவாங்கன்னு நினைச்சோம், கெஞ்சலையே. அப்படின்னு எதிரிகளுக்கு தனுசு ராசிக்காரர்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய குணம்தான் கண்திருஷ்டிக்கு காரணமாக அமையுது. இவங்க இப்படிலாம் இருக்காங்களே அப்படிங்கிற ஒப்பீடும் பார்வையினாலுமே உங்களுக்கு கண்திருஷ்டி ஏற்படுது அப்படின்னா, இதனால இவங்க சந்திக்கக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் சார்? அதாவது விளைவுகள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அழணும்னு நினச்சி தான் திருஷ்டி பாதிப்பு வருது. என்னடா வாழ்க்கையில் துன்பம் வந்து துயரம் வந்து ஒருத்தன் தோற்று போயிட்டான், தோத்துருவான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படலான்னு நினைக்கிறோம், அழுகலை கலங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுது. ஆனாலும் விளைவுகள் அப்படின்னு எடுக்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் நம்ம என்ன தப்பு பண்ணணும், நான் எதுவும் தப்பாக பேசிட்டேனா, நான் எதுவும் தவறாக நடந்து கொண்டேனா, நான் எதுவும் இல்லைன்னு சொன்னேனா, நான் எதுவும் வாங்கினேனா, நான் கூடத்தானே கொடுத்துருக்கேன், அதிகமாகத்தானே நேரத்தை மெனக்கெட்டு இருக்கேன், அதிகமாகத்தானே உங்களோடு இருந்திருக்கிறேன் என்று சொல்லி துன்பம் வரும்போது கூட விட்டுட்டு போல ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனசு சில நேரங்களில் ஒரு கண்திருஷ்டி பாதிப்புள்ள தனுசு ராசிக்காரர்கள் அதிகம் பாதிக்கப்படும் பொழுது தன்னைத்தானே குற்றவாளியாக நினைப்பது உண்டு, தன் மனசிற்கு தான் குற்றவாளி என்று நம்ப வைப்பது உண்டு. ஆனால் உங்கள் மனசையே நீங்கள் நம்ப வைக்க முடியாது, குற்றம் அதிகம் இருக்காது. அப்போ மனசு சொல்லும் நீ குற்றவாளி இல்லையா அப்படின்னு சொல்லும், அறிவு சொல்லும். ஏனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பாதிக்கப்பட்டு இருந்தால் அறிவு தெளிவாக இருக்கும், மனம் தெளிவாக இருக்காது. அறிவு வேலை செய்யும், புத்தி வேலை செய்யாமல் போயிடும். அறிவு சொல்றத மனசு கேட்காது, மனசு வேற ஒன்றை சொல்லும், அறிவு வேற ஒன்றை சொல்லும். இவர்களுடைய நிதானம் பறிபோகும், இவர்களுடைய சிந்தனை பறிபோகும், இவர்களுடைய ஆற்றல் பறிபோகும், இவர்களுடைய தெளிவு பறிபோகும். இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சறுக்கிக்கிட்டே வருங்க, மனசு சோர்வாகும், அதனால சிரிப்பு குறையும், சிந்தனையே குறைஞ்சிரும், சிந்தனை வேற விதமாக இருக்கும், தனிமையை தேடும், தனிமை பிடிச்சு போயிடும், தனிமையில் ஆறுதல் தேடும், தனிமையில் இனிமை தேடும், கிடைக்காது. ஆக இவர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்களோ அது எல்லாம் எதிராக திரும்பியது போன்று தோன்றும். ஆறுதல் தேடி குரு இல்லையா, தேடக்கூடிய இடம் கோவிலாக இருக்கும், கோவிலில் இருக்கக்கூடிய கருவறை தெய்வமாக இருக்கும். கல்லறையை தேடக்கூடிய மனசு கூட கோவில் கருவறையை தேடி போகக்கூடிய சூழல் வரும்போது தனுசு ராசிக்காரர்கள் அங்கேயும் போய் மௌன விரதத்தை தான் கடைபிடிப்பாங்களே தவிர சாமிகிட்ட போய் இதை குடியா அதை குடியா சேர்த்து வையா அப்படின்னு கேட்க தோணாது, இதை சரி பண்ணியா அப்படின்னு சொல்ல தோணாது, அங்கே போய் அழுக தோணாது. சுவாமி எப்படி பார்த்தபடி உட்கார்ந்துருக்குதோ சாமியை பார்த்தபடி அமரணும், உன் எல்லைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற எண்ணம் தான் இவர்களுக்கு அதிகம் வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உபயராசி இல்லையா, பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நல்ல அமைப்புகளில் இருந்தால் மட்டும்தான் தொழிலை கூட நல்லபடியாக அந்த திருஷ்டி பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஏதோ அப்படி இப்படின்னு நடத்திட முடியும். அங்கேயும் பாதிப்பு இருந்தால் தொழில் செய்யும் இடத்திலும் 1008 சிக்கல்கள், தொழிலில் பெறக்கூடிய ப்ரமோஷன், டாக்குமெண்ட் எழுத்துப்பூர்வமாக சிக்கிக்கிட்டு அவஸ்தப்படுறது, மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, தெரியாமல் போட்ட கையெழுத்து, தெரியாமல் கொடுத்த ஜாமீன், தெரியாமல் கொடுத்த பணம், தெரியாமல் கொடுத்த வாக்குறுதி, இதுகளால் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. தனுசு ராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 11க்குடைய லாபாதிபதியாக வருவதால் 6ஆம் இடங்கிறது சுக்கிரன், கடன், எதிரி, நோய், வழக்கு அவ்வளவுமே இவர்களுக்கு எதிராக திரும்புவது. உடம்புல இருக்கக்கூடிய நோய்க்கு கூட மருத்துவம் பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் வேற ஏதாவது உணவுகளை உட்கொண்டு சைடு எஃபெக்ட்டுக்கு ஆட்பட்டு போயிடுவது. ஒரு வீடோ வாசலோ தொழிலோ சேர்த்த பணத்தை அதுக்காக செலவு பண்ண முடியாமல் தடுமாறி போய் நிற்பது, தடுமாறிய குடும்பத்தை மீண்டும் தலைநிமிர செய்யணும்னு சொல்லி வெளிநாடு போயும் கூட அங்கே போய் வாழ முடியாத சூழல்கள் இவர்களுக்கு உருவாவது. கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் கண்ணு முன்னாடி நிற்கிதுங்க, ஆனால் என் கைக்கு எட்டலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கவலையோடு வாழ்வது. ஆனால் வீழ்வது மட்டும் தனுசு ராசிக்கு கிடையாது, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களிலே இந்த சுமையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். திருஷ்டி பாதிப்பு அதிகம் இருக்கும் பட்சத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பாதிப்புகள் இருந்தாலும் இவங்க நம்பிக்கையை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த நம்பிக்கையை வச்சே இவங்க கண் திருஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில் வந்துட முடியுமா? நிச்சயமா. அதாவதுங்க, நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு சொல்றதா இருந்தா, தனுசு ராசிக்காரங்க மேல யார் கண் திருஷ்டி படுறான்னு சொல்றீங்க, என்னடா நம்ம எல்லா பிரச்சனையிலையும் சிக்கி தவிக்கிறோம், இவங்க சிக்கலையே சுதந்திரமா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் இவங்களுடைய சுதந்திரம் பறிபோகுது. எப்பொழுதுமே தனுசு ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? யாருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சுதந்திரத்தை குற்ற உணர்ச்சியா நினைக்காதீங்க. நீங்க சுதந்திரமா இருக்கிறத ஏதோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்காக வாழுங்கள். நீங்கள் சிறகடித்து பறக்க வேண்டிய பறவை,
சிறகை உடைச்சிட்டு கூண்டுக்குள்ளே அடைபட்டு இருக்க வேண்டிய பறவை கிடையாது. சிறகை உடைச்சிக்கிட்டு உங்களுடைய தனிமையை நீங்களே ஏற்படுத்திக்கிட்டு அந்த தனிமைக்குள்ளே நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியை நீங்கள் இன்னொருத்தர் சுமத்துறதை ஏற்றுக்கிட்டு ஒரு கண் திருஷ்டினால் பாதிக்கப்படும் பொழுது வெளியில் வாங்க. நீங்கள் பறக்க பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், சுதந்திரமாக வாழ பிறந்தவர்கள்ங்கிறத உங்கள் மனசுக்கு சொல்லுங்கள், நம்ப வைங்க. உங்கள் மனசு கேட்காது தான், உங்கள் மனசு நம்பாது தான். ஏன்னா அதுதான் திருஷ்டியில் பாதிக்கப்பட்டு இருக்கே. அந்த மாதிரி நேரத்தில் இறை வழிபாடு ரொம்ப துணை இருக்கும். நான் கூட பார்ட் 1 வீடியோவில் இந்த திருஷ்டி பாதிப்பிலிருந்து வெளியில் வருவது எப்படி, சித்தர்கள் சொன்ன சில வாழ்வியல் பரிகாரங்கள், வழிபாடு முறைகள் என்னங்கிறத சொல்லியிருக்கோம். அதை நேயர்கள் பார்த்து பலனடையும் போது இன்னமும் கூடுதலான வழிபாட்டு முறைகள் இவர்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் மனசு எப்படி பாதிக்கப்படுது, சூழல் எப்படி உருவாகுது, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். முதலிலே தனுசு ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டியது தன்னை மட்டும்தான். பிறகுதான் மற்றவங்களால ஏற்பட்ட திருஷ்டியை நீங்கள் பரிகாரமாக தேடிக்கணும். ஆனால் ஒன்றுங்க, தனுசு ராசிக்காரர்கள் திருஷ்டி பாதிப்பில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையில் கடினமான சூழலில் இருந்தாலும் சரி, பொய் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பொய் பேசி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய் பேசுவர்கள் இடத்துல மூஞ்சியில் அடித்த மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால உனக்கு குத்துது குடையுது, அதெல்லாம் தனுசு ராசிக்கு பிடிக்காது. பட்டுன்னு பேசிட்டு போகக்கூடிய ஒரு குணம் தனுசு ராசிக்கு எப்பயுமே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனசை நீங்கள் மன்னிச்சுக்கங்க. நீ அதிகமாக இடம் கொடுத்ததுனால தான் உனக்கு இந்த பாதிப்புங்கிறத இவர்கள் உணர்ந்தாலே திருஷ்டி பாதிப்புக்கான வழிமுறைகள் தானாக கிடைக்குங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுதந்திரம் யாருக்கும் பிடிக்கலன்னா உங்களுடைய சுதந்திரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாற வேண்டியது அவங்களே தவிர மாற வேண்டியது நீங்கள் இல்லை. அதை தனுசு உணர்ந்தாலே திருஷ்டி பாதிப்பு, அதனால் வரக்கூடிய விளைவு, இதிலிருந்து சூப்பராக வெளியில் வரலாம். கண்டிப்பாக சார். தனுசு ராசிக்காரர்கள் இந்த கண் திருஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில் வருவதற்கான வழிமுறைகளை ஏற்கனவே நம்ம சேனலில் நீங்கள் பேசியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை ஆட் பண்ணிடுறோம். செக் பண்ணிக்கிட்டோம் நேயர்கள் எல்லாரும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரணத்தினால கண் திருஷ்டிக்கு ஆளாறீங்க, இதுலேருந்து வெளியில் வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரியான ஜோதிடம் தொடர்புடைய இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.